வணக்கம் கைஸ். எப்பயும் போல் சீக்கிரமாக கடைக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கும் இப்போலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுறேன். முன்னெல்லாமும் சீக்கிரமாக தான் போயிட்டுருந்தேன். சென்ட்ரல் தான் கொஞ்சம் டிமிக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போலாம் ஓகே கரெக்டாக போயிட்டுருக்கேன். ஒரு 5-6 நாளாக கரெக்டாக போயிட்டுருக்கேன். ஒரு 10 மணி போல் ஷார்ப்பாக போய் கடையை திறந்துட்டேன். கடையை திறந்தோடனே நம்மளுக்கு ஒரு ஃபோனு, இன்றைக்கி வந்து ஸ்டாக் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு. சரி வந்த ஸ்டாக்கெல்லாம் லிஃப்ட்டில் ஏற்றி விட்டேன். ஒரு 4 மூட்டை லிஃப்ட்டில் தூக்கி போட்டு மேலே நம்ம கடைக்கே அமுச்சு விட்டாச்சு. நம்ம கடையான போயிட்டு தூக்கினே போயாச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு பிரித்து விட்டேன். எல்லாம் எடுத்து அடுக்க சொல்லிட்டு அவங்களும் எல்லாம் நீட்டாக அடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் அடிக்கிற வெயிலுக்கு சூடாக ஒரு டீ குடிக்கலான்ட்டு ஒரு டீயை குடித்தேன். வெயில் நல்லா பழகுது அப்படின்ட்டு ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன். ஏன்னா துணியெல்லாம் காய போட்டு வந்திருந்தேன். ஆனால் எப்பயும் போல் நம்மளுக்கு ஆப் இருக்குது இல்லை, அதனால ஆப்பு ஒன்று ரெடியாக இருந்துச்சு. ஆப் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் இருந்த பில்லெல்லாம் போட்டு பாட்டிக்கு ஒரு ஆய சொல்லிட்டு மேலே போயிட்டு கொஞ்சம் சாம்பார் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரைஸு முட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என்ன அப்படின்னா இதுதான் இது நல்லா சரியான மேலே அவள் தான் துவைச்சதெல்லாம் வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் ராக்கியும் வந்தேன். அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஒரு 9:45 போல் கடை க்ளோஸ் பண்ணிட்டு நானும் ராக்கியும் கிளம்பிட்டோம். இவன் பேர் ராக்கிலேருந்து கதகோபாலுக்கு மாற்ற போகிறேன். ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை வச்சு ஏகப்பட்ட கதை சொல்கிறான். அதனால் இவன் பேர் இனிமேட்டு கதகோபால். சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க, நாளைக்கு பார்க்கலாம். அது வரையும் டாட்டா பை பாய்.